3ஆம் அதிகாரம், வெளிப்படுத்தல் விசேஷம் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலிருந்து நான் போன வாரம் உங்களோடு பேசினேன். ஒரு அவுட்லைன் உங்களுக்கு கொடுத்தேன். வெளிப்படுத்தல் விசேஷம் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் ஒருவர் எடுத்துக்கொள்ளுங்க. வெளிப்படுத்த வசனத்தை நல்லா கேட்கணும். வசனத்தை கேட்கலன்னா நீ அறகுறை விசுவாசியாக தான் இருப்ப, அறகுறையாக தான் இருப்ப. உங்கள் வாழ்க்கை மாறாது, சுபாவம் மாறாது. அதனால தான் ஆண்டவர் எனக்கு சொல்லி கொடுத்து நிறைய வசனத்தை சொல்லு. கேட்குறான் கேட்கல சொல்லினே இரு. ஆமேன். என் வசனத்தை அனுப்பி நான் அவர்களை குணமாக்கி அழிவுக்கு விளக்கி. கேட்குதா? லிசன், கவனிப்பு ரொம்ப கரெக்டாக இருக்கணும். அங்கே எங்கே வேடிக்கை பார்த்துக்கணும், வசனத்தை கேட்கணும். கேட்குதாப்பா? நல்லா இதில்லை. இப்போது அப்படி தான் இருக்கும். ஒரு அடி ஊதப்போ தான் தேவ பயம் வரும். நான் பின்னாடி சொல்கிறேன். கொழுப்புலாம் வரும். அப்படிலாம் நல்லா இருக்கும்போது கொழுப்புலாம் வரும். அதுக்கு ஒரு வசனம் இருக்குது. எரேமியா 12:2 படிச்சுட்டு நான் நேரம் மறந்துடுவேன். அப்புறம் எரேமியா 12:2 எடுங்க. அங்கே என்ன சொல்லுது பாருங்கள். எரேமியா நீர் அவர்களை நாட்டினி. நம்ம அறிவு திறமை அவர் தான் நம்ம நாட்டினார். நல்ல படிப்பு, நல்ல வேலை, நல்ல மனைவி, நல்ல கணவன், தொழில், எல்லாத்தையும் நல்ல நோய் பேய் எது வந்தாலும் சுகமாக்கி நீர் அவர்களை நாட்டினீர். வேறு பற்றி தேர்ட்டம்பா. அவன் முன்ன மாதிரி இல்லைப்பா, தேறிட்டான். டாக்டர் சொல்லுங்க, தேறிட்டான் சார். வேறு பற்றி தேறி போனார்கள். என்ன வருது? நல்ல பணமும் வருது, பேரும் வருது, புகழும் வருது, கனியும் கொடுக்கிறார்கள். எப்படி இருக்காங்க? ஏசப்பா தாங்க, ஏசப்பா தான் சொல்லு. அல்லேலூயா. ராகவார எல்லாம் ஏசப்பா தான். அல்லேலூயா குலேலையா. நீ இது கீழே சொல்லுது வசனம்லாம், கடைசியில் சொல்லுது. என்னது? அவருடைய உள்ளம் திரியங்களுக்கோ. நீ எப்படி இருக்கீங்க? வாயில தான் சொல்றான் தோத்துறான். இதயம் தூரமாக இருக்கிறது. என்ன இருக்காப்பா? கேக்குதா? ரெடியாகுது அடுத்தது. ஆமென். அல்லேலூயா. நான் கர்த்தருடைய ஊழியக்காரன், கர்த்தருடைய வார்த்தையை பிரசங்கிக்கிறேன். நான் சொன்ன வார்த்தையை ஒன்று கூட கர்த்தர் வீணாக்கல. 32 வருஷமா அந்த இயேசு பத்தி நான் போதிக்கிறேன். ஆமென். ஜாக்கிரதை. ஒரு பிரசங்கத்தை கேட்கணும், கீழ்ப்படியணும், டக்குன்னு மனம் திரும்பணும். அப்படியே கடினமான ஆவிகளாக இருக்க கூடாது. அங்க வெளிப்படுத்தி 1:2 சொன்னேன். அங்க ஆண்டவர் சொல்றாரு, உன் கிரியைகளை பார்க்கிறேன், அது செத்ததா இருக்கிறது, யூஸ்லெஸ், ஒரு பயனும் இல்லை. உன் பொண்டாட்டிக்கு இல்லை, பிள்ளைக்கு இல்லை, தேவனுக்கு இல்லை, உனக்கு இல்லை. உன் கிரியைகள் செத்ததா இருக்கிறது. எப்படி சொல்லுது? நீ உயிர் உள்ளவன் என்று பெயர் பெற்றும் நீ செத்தவனா இருக்கிற. விசுவாசி, ரட்சிக்கப்பட்டவ, பேரெல்லாம் கேட்டால் அப்படியே சும்மா அணுகுண்டு போட்ட மாதிரி இருக்கும், பயங்கரமாக இருக்கும். ஆனால் ஒரு கிரியம் இல்லை, நீ செத்தவனா இருக்கிற. 2வது வசனத்தை சொல்றாரு, உன் கிரியைகள் தேவனுக்கு முன்பாக எப்படி இல்லை? நிறைவுள்ளதாக இல்லை. எல்லாம் ஆறகுறையா இருக்கு, உருப்படாது இருக்கு. உன் கிரியைகள் சாட்டிஸ்ஃபைடு இல்லை. இப்போ வீட்டில் நம்ம பிள்ளைங்க இருக்கோம், சோறு போடுறோம், ட்ரெஸ் வாங்கி கொடுக்க, எல்லாம் பண்ணுறோம். என்னங்க பெத்துட்ட தலையெழுத்து போட்டு தான் அவனை புள்ளியாகாது, புள்ளியாது. ஆண்டவர் நமக்கு சோறு போடுறாரு, ட்ரெஸ் கொடுக்குற, எல்லாம் கொடுக்குறாருன்றனால கர்த்தர் நம்ம மேலே அன்பா இருக்கிறன்னு அர்த்தம் இல்லை. வேற வழியில் உங்களுடைய கிரியைகள் எனக்கு முன்பாக எப்படி தான் நிறைவுள்ளதாக இல்லை. லூக்கா சுவிசேஷத்தில் 3ஆம் அதிகாரத்தில் இருக்கும். என்ன படிக்க வேண்டாம். இயேசு ஞானஸ்தானம் எடுத்து கரையேறின உடனே அங்கே ஒரு வசனம் வரும். இவர் என் நேசகுமாரன், நான் இவரில் எப்படி இருக்கேன்? பிரியமா இருக்கிறேன். அன்பா இருக்கிறது வேற, பிரியமா இருக்கிறது வேற. என்னதான் அடிச்சு உதச்சி எட்டி வச்சு கெட்ட வார்த்தை பேசினாலும் அவன் ஆண்டான வாயில சோறு ஊட்டுற பொண்டாட்டிலாம் இருக்கிறாங்க. என்னதான் மோசமான கேரக்டராக இருந்தாலும் அந்த மனைவிக்கு அன்பு காட்டுற புருஷனும் இருக்கிறாங்க. அவங்க நல்லவங்க இல்லை. அன்பு என்ன பண்ணும்? சகித்து கொள்ளும். அன்பு என்ன பண்ணும்? சகிச்சுக்கிறோமா இல்லையா? எவ்வளோ சகிச்சுட்டு அந்த அன்புனால ஓடுறோம். ஆனால் ஆண்டவர் அன்பினாலே நம்ம பண்ணுற லந்துகளெல்லாம் சகிச்சுக்கிறாரு, பண்ணுற அட்டகாசத்துக்கெல்லாம் சகிச்சுட்டு கம்முன்னு இருக்காரு. ஆனால் எப்போ நம்ம பிரியமாக மாறுறோமோ இவருக்கு நீங்கள் செவி கொடுங்கள். ஹல்லேலூயா. நீங்கள் ஏசப்பாக்கு கவனிமா இல்லை, கவனி. நேர்னு இருக்கக்கூடாது. வசனத்தை கேட்டுட்டீங்கன்னா நேர் வழியில் போயிடுவேன், எல்லாம் போவேன். அவன் சொல்கிறாங்களா, முசல் பிடிக்கிற நாயை மூஞ்ச பார்த்து நீ ஜெபம் பண்ணுறியாலா இல்லையான்னு மூஞ்ச பார்க்க மாதிரி தெரியும். ஹார்ட்டில் ஏசு இருக்காரா உலகம் இருக்கா தெரியும். உனக்கு ஜெபம் வரமாட்டுது, வாய் வரமாட்டுது, கண்ணில் ஒரு கண்ணீர் வரமாட்டுது.
அப்படியே செத்தவன் கையில் வெத்தலப்பா கொடுத்த மாதிரியே உட்காந்துக்கிறான். அவங்ககிட்ட கொடுத்த வாயில் போடு மென்னு சுண்ணாம்பு விடு நான் கேட்பான். அவனுக்கு உயிர் இல்லை. ஹல்லேலூயா. அவன் இயேசு வேலை ஒரு ஆசீர்வாதம் வேணுமா வேணாவா? உயிர் வேணுமா வேணாவா? அவர் நம்பினா தான் கிடைக்கும். நீ சும்மா சர்ச்சில் வந்து உட்காரதுல அட்டெண்டன்ஸ் கொடுத்தா இல்லை, இந்த உபதேச உள்ளக்குள்ளே போகணும். நான் சொன்னேன், அங்கே சொல்கிறேன், நான் ஏதோ திறந்த வாசலை முன்பாக வைக்கிறேன். எனக்கெல்லாம் காத்தகம், சம காத்தகம், உண்மையை தான் சொல்கிறேன், காத்தகம். இப்போ ஒரு பாஷையை கூட வந்தார், அவரை சரி இங்கே கூப்பிட்டு வந்து ஒரு டைம் ஆடம் தான் தாங்கலத்தில் விட்டுட்டு அதுக்கப்புறம் தலைமை சபைக்கு அவரை பற்றி எவ்வளோ சர்ச்சு பாஷை கட்டியிருக்கேன்னு கேட்டேன். 170 சபை என்னாரு, பக்குன்னு ஆகி போச்சு. அப்புறம் எவ்வளோ சர்ச்சு பில்டிங், சொந்த பில்டிங் மட்டும் 100 சபை கட்டியிருக்கேன்டா. எவ்வளோ அஸ்டன் 300, எப்படி சமாளிக்கிறீங்க? சமாளிச்சு தான் ஆகணும். நான் கேட்டேன், 100 சபை கட்டுறது எனக்கு சொல்லிக் கொடுங்க ஐயா. ஆமாம், அது சில விஷயம்லாம் பண்ணணும்னாரு. சரி சாப்பாட்டை மாதிரி சாப்பிடுமே பேசலான் இருக்கேன். ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. அவர் திறந்த வாசலை வைக்க விரும்புகிறார். ஆமென். அல்லேலூயா. நீ எந்த இடத்துல போனாலும் கர்த்தர் கூட இருப்பார், திறந்த வாசலை வைப்பார். 7ஆம் வசனம், ஒருவனும் பூட்டக்கூடாதபடி திறக்கிறவரும் ஒருவரும் திறக்கக்கூடாதபடி பூட்டுகிறவனுக்கு. போகிற இடத்தெல்லாம் கதவு மூடி மூடி கிடக்கா, போகிற இடத்தெல்லாம் செக் போன் தொத்தி விடுறாங்களா? இன்னும் நீ ரிஜெக்டட் ஸ்டேஜில் இருக்கியா? நீங்கள் செலக்டட் ஸ்டேஜுக்கு வரணும், உங்களை செலக்ட் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லுது, உன் கிரியைகளை நான் அறிந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்ல பேசினேன். ஒருத்தருடைய கிரியைகள் என் தேவனுக்கு பிரியமாக இருந்தால் அவர் ஆட்டோமேட்டிக்காக கதவை திறப்பார். வருதா பத்தியா? ஆமாம், இலையில வருதா பத்தியா? ஆமாங்க, சோறு போடுறாங்க, துணி கொடுத்துறாங்கல்ல, எவ்வளோ நாள் போடுவாங்க? ஆமென். தேவன் வானத்தை திறக்கணும், அங்கே அற்புதம் நடக்கணும், அங்கே சப்ளை வந்துட்டே இருக்கணும். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஒரு பாஸ்டர் பையன் வந்தா ஊன்றான், அப்பா அப்பா அப்பா, டேய் போடா அப்பா. ஒரு பிள்ளைக்கு அப்பன் ஆகிட்ட ஒரு கர்மம் தெரியல, ஒன்றும் தெரியல, அப்படியே ஒரு கட்டம் தான் இருக்குது. ஆமென். அல்லேலூயா. ஆவியானுடைய துணை இல்லைனா, ஆவியானுடைய பலன் இல்லைனா, ஆவியானுடைய அபிஷேகம் இல்லைனா, அவர் உன்னை தொடலைனா நீ எந்த வகையிலும் ஆசீர்வாதமாக இருக்க முடியாது. ஈசாக்கை அவர் ஆசீர்வதித்ததினாலே, இவருக்கு கர்த்தர் ஆசீர்வதினாலே அங்கே வசனம் போட்டிருக்கு, அவன் 100 மடங்கு பலனை கண்டான். உங்களை அதுதான் கிட்டத்தட்ட 45 மினிட்ஸ் வர்ஷிப் பண்ணேன், உங்களை ஜபத்தில் நடத்தினேன். எதுக்காக? ஒருத்தர்னா மனம் திரும்ப மாட்டாங்களா? ஒருத்தர்னா வாய் துதிக்காதா? அவன் ஒன்று ஒன்றா வந்துட்டு இருக்குதா? அந்த ஆராதனை இல்லாமல் போயிடக்கூடாது. சரி பரவாயில்ல, நிறைய நேரம் ஆராதிக்கணும் அப்படின்னு சொல்லி இவ்வளோ நேரம் நான் ஆராதித்தேன். யாரை நான் ஒருத்தர் அந்த அனல் பற்றி கொள்ளாதா? கிருபை வந்துடாதா? அல்லேலூயா. யோவான் 15 சொல்கிறாரு, என்னை இல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. அவர் உங்களை அசைக்கலைன்னா, அவர் கை உங்களுக்கு நேரம் தொடலைன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. ஆமே, அதை மட்டும் ஆணித்தரமாக சொல்கிறேன். நீ சர்ச்சில் வரலாம், எல்லாம் பண்ணலாம், தெய்வம் உன்னை அங்கீகரிக்கலை, தெய்வம் உன்னை தொடலை, தெய்வம் உனக்கு வானத்தை திறக்கலை, நீ எங்கே தான் போய் முட்டி மோதினாலும் ஒரு அற்புதம் நடக்காது. ஹல்லேலூயா. அவர் உங்களை அங்கீகரிக்கணும்னா, நான் பிரசங்கத்தை ஒரு 5 நிமிஷத்தில் அப்படியே சம்மரியாக சொல்லிட்டு கீழ் பகுதிக்கு நான் போகிறேன். போன வாரத்தில் பேதுரு என்ற ஒருத்தர் கையில் சாவியை கொடுத்தார். என்ன சாவியை கொடுத்தார்? பரலோகத்தின் திறவுகோலை கொடுத்தார். வானத்தை திறக்கக்கூடிய ஒரு அதிகாரத்தை கையிலே கொடுத்தார். உங்கள் கையில் ஒரு திறவுகோலை தேவன் தரணும், ஒரு அதிகாரத்தை தரணும், ஒரு திறந்த வாசலை தேவன் வைக்கணும். உங்களுக்கு இருந்த லிமிட்டட், நீ என்னவோ அதில் நீ கெத்தா நிற்கணும். அப்படின்னா பேதுருவை ஒரு எக்ஸாம்பிளாக எடுத்துக்கொள்ளணும். ஆமே, கவனி. ஒரே ஒரு ஆள் கூட பிரசங்கத்தை நிர்விசாரமாக இருக்கக்கூடாது, சரியா? முடியலன்னா ஏன் வீட்டுக்கு போயிட்டே இரு. தூக்கம் வந்து டயர்டாக அங்கே எங்கே நோண்டிக்கிட்டு சொரிஞ்சிக்கலாம் இருக்கக்கூடாது. வசத்தை நல்லா கவனிக்கணும். முடியலையா போயிட்டு வீட்டுக்கு, மற்றவங்களை தொந்தரவு பண்ணாத. வரும்போது தண்ணி கிணிலாம் குடிச்சிட்டு வந்து ஏன் தண்ணி குடிக்க போகிறது, சப்ளை பண்ணுறது இருக்கக்கூடாது, இடரெல்லாம் இருக்கக்கூடாது. இங்கே பாருங்கள், இந்த பேதுரு ஆண்டவர் என்டர் ஆகிறார். உங்கள் வாழ்க்கை என்டர் ஆகிருப்பார். எனக்கு கூட 33-32 வருஷத்துக்கு ஏசி என்டர் ஆனார். அவர் விரும்புகிறபடி கொஞ்சோண்டு கொஞ்சம் கொடுத்தேன். அதனால தான் அவருக்கு சில வாசல்கள்லாம் திறக்கிறார், சில வழிகள்லாம் திறக்கிறார். உங்கள் வழிகளும் வாசலும் திறக்கணும்னா முதல் பேதுரு லூக்கா 5ஆம் அதிகாரம் 4-5 வசனத்திலே தேவ சத்தத்துக்கு சித்தத்துக்கு அவன் கீழ்ப்படிந்தான். ஆமே, நீ ஆண்டவருக்கு கீழ்படுறியா, மனுஷனுக்கு கீழ்படுறியா, உலகத்துக்கு கீழ்படுறியா, பாவுக்கு கீழ்படுறியா, உனக்காகவே நீ வாழ்றியா என்பதை அவருக்கு தெரியும். என் வாழ்க்கையில் அடுத்த நிலைக்கு போகலை,
என் ஆசீர்வாதம் உண்டாகல, எந்த நிலையிலும் இருந்தாலும் நீ தேவனுக்கு கீழ்ப்படிய வேணும். சிம்பிளுங்க. நமக்கு நன்மை உண்டாக அவர் சில டிப்ஸ்லாம் கொடுப்பார். உன் வாழ்க்கை நல்லா தான் கொடுப்பார். நீ நல்லா இருக்கணும் தான் கொடுப்பார். நீ இதுக்கு கீழ்ப்படுறியா, ஆழத்தில் கொண்டு போய் வளைய போடு. வேற ஒன்றும் இல்லை. எனக்கு ஊழியத்துக்கு வான்னு கூப்பிடல, ஆழத்துக்கு கொண்டு போய் வளைய போடு. வளைய போட்டா என்ன நடந்துச்சான்? வலை கிழியும்படியாய் திரளான மீன்களை பிடிச்சான். கூட்டாளிலாம் வந்து ஹெல்ப் பண்றாங்க. இதெல்லாம் சாதாரண நடக்குது. இதுக்கப்புறம் தான் அவன் கண்ணு திறக்குது. அல்லேலூயா. பார்த்தா சொல்லுது, நான் உன்னை மனுஷனை பிடிக்கிறனா மாற்றுவேன். மெதுவாக ஸ்டார்ட் பண்ணுவான், மெதுவாக ஸ்டார்ட் பண்ணுவான். கர்த்தர் உங்களை வாசலை திறப்பா. நிறைய பேர் ஊழிய தரிசனம் இல்லை, சபை குறித்த தரிசனம் இல்லை, எல்லாம் தலைக்கு பெருந்தனமாக ஏதோ வருது ஏதோ போகுது. சபையோடு ஊழியத்தோடு யாருடைய ஃபோக்கஸ் இருக்கோ அவங்க வாழ்க்கை தான் வெற்றியின் பாதையில் போயிட்டே இருக்கும், ஜெயத்தின் பாதையில் போயிட்டே இருக்கும். பேதுருக்கு முதல் கொடுத்த டெஸ்ட்டு, இவனை என் பேச்சை கேட்பானான்னு பார்த்தாரு, கேட்டான். அவனுக்குள்ள கிரியைகள் தேவனுக்கு நிறைவாய் காணப்பட்டது. ஹல்லேலூயா. இது லூக்கா 5ஆம் அதிகாரம் 4:5 10ஆம் வசனத்தில் நான் உங்களை மனுஷனை பிடிக்கிறனா மாற்றுவேன் அப்படின்னு சொல்லி ஒரு அழைப்பை தரார். ஹல்லேலூயா. 14ஆம் வசனத்தில் நீங்கள் 14ஆம் அதிகாரம் மத்தேயு 14ஆம் அதிகாரத்தில் 28, 29 படிக்கும் போது அங்கே என்ன சொல்கிறாரு? விசுவாசம் இருக்கான்னு டெஸ்ட் பண்ணுவார். நிறைய பேருக்கு என்ன இருக்காதுன்னா விசுவாசம் இருக்காது. பாடுவான், ஜெபிப்பான், துதிப்பான், ஆடுவான், எல்லாம் பண்ணுவான், அவன் நார்மலாக வாழ்வான். ஒரு கஷ்டம்னா கடன் கேட்பான், ஒரு கஷ்டம்னா பணத்தை வேணும் கடன் கேட்பான், கடங்காரனே நோக்கிட்டு இருப்பான். ஒரு பிரச்சனையானா அது மாம்சத்தில் டீல் பண்ணுவான். அவனுக்கு இறைவன் மேல் நம்பிக்கை இருக்காது, விசுவாசம் இருக்காது, எதுவுமே இருக்காது. பேதுருக்கு அடுத்த டெஸ்ட் என்ன தெரியுமா? அவனுக்குள்ளே விசுவாசம் இருக்கா? அல்லேலூயா. விசுவாசத்திலே வராத யாவும் பாவம். நீ சுய பலத்தில் சுயக்கிரியில் நடக்கங்க. அதுதான் நீதிமொழிகள் 14:23 சொல்லுது, சகல பிரயாசத்துக்கும் பிரயோஜனம் உண்டு. ஓடுற ஏமாத்துற, அது ஏமாத்துற, இவனை ஏமாத்துற, அவனை ஏமாத்துற, இதை பண்ற, இதை, அதுக்கு எல்லாமே கிடைக்கும். அதுக்கு எல்லாம் கிடைக்காமலாம் போயிடாது. அதனால கர்த்தர் என் கூட நினைச்சிடாது. திருட கூட எல்லாம் ஜவர்மெண்ட்லாம் திருடான், வெற்றியை அவனை பிடிக்கவே முடியல. ஆமே, நீ என்ன முயற்சி பண்ணால் அதுக்குரிய பலன் ஒன்று கிடைக்கும். ஆமேன்னு சொல்லுங்க. இங்க பாருங்க, விசுவாசத்தினால தான் அவர் ராஜ்யங்களை ஜெயித்தார்கள். விசுவாசத்தினாலே கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. விசுவாசம் உலகத்தையே மாற்றக்கூடியது. அந்த விசுவாசம் பேதுரு கூட கேட்டார். கடல் மேல் நடந்து வரார், காற்று கடலும் கொந்தளிக்கிறது. அப்போ நான் தான், பயப்படாதீங்க அப்படி சொல்றார். உடனே அவன் நீரையானால் இந்த ஜலத்தின் மேல் நடக்க எனக்கு கட்டளையிடும். இந்த உலகத்து மேலே நீங்க மிதக்கணும், நடக்கணும்னா, முழுகி போகாம நீங்க மிதக்கணும்னா ஃபோக்கஸ் ஆன் ஜீசஸ். உங்க விசுவாசம் எங்க இருக்கணும்? பேங்க் பேலன்ஸ் மேல இல்லை, தலைக்கட்டு பங்காளி இருக்கான், பைசா இருக்கான், இவன் வந்துடுவான். உன் விசுவாசம் இயேசு மேல் இருக்கணும். உன் விசுவாசம் இயேசு மேல் இருக்கணும். உன் பக்தி இயேசு மேல் இருக்கணும். நிறைய பேர் தன் 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 மாம்சத்து மேல் நம்பிக்கை வைத்து தன் மாம்சமானதை புயபலமாக்கி கர்த்தரை விட்டு பின்வாங்கி போகிறவன் சபிக்கப்பட்டவன். இவன் வந்துடுவான், அவன் வந்துடுவான். டேய், அவர் வரலன்னா எவனும் வர மாட்டான். அல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க? உங்க நம்பிக்கை யார் மேலே இருக்கிறது? அவரை நோக்கி பார்த்தவர்கள் பிரகாசம் அடைந்தார்கள். அப்போ 2வது டெஸ்ட்ல பாஸ். அவன் விசுவாசத்திலே அவன் பலப்பட்டவனாய் மாறினான். 3வது அதே மத்தேயு 16:16 படிக்கும் போது என்னை யாருன்னு கேட்கிறார் ஆண்டவர். எல்லாம் கவனி, எல்லாம் தீர்க்கதரிசி, எரேமியா, எலியா, எலிசான்றான். அவர்கள் நீ யாரா நினைக்கிற? டக்குன்னு சொன்னா, நீ தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. கவனிமா, நீ தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. கிறிஸ்துவை பாப்பா கவனி, கிறிஸ்துவை இயேசுவை நீ எப்படி பார்க்கிற? கிறிஸ்து என்றால் என்னவா? அபிஷேகம் பண்ணப்பட்டவர். இயேசு என்றால் ஜனங்களின் பாவங்களை நீக்கி ரட்சிக்கிறது, என்னை காப்பாற்ற வந்த ரட்சகர். அல்லேலூயா. எப்படி இயேசுவை பார்க்கிற? என் நோயிலிருந்து, என் பாவத்திலே, இந்த சாபத்திலிருந்து இவரால் அன்றி வேற யாரால் என்னை காப்பாற்ற முடியாது. ஆமென் சொல்லுங்க. நிறைய பேருக்கு வேற பல ரட்சகர் இருக்கிறாங்க, பல ரட்சகர். இவர் காப்பாற்றுவார், இவர் காப்பாற்றுவார், அவர் காப்பாற்றுவார். நீங்க ஏசாயா 30 பார்த்தீங்கன்னா 1ஆம் வசனம் சொல்லுது, எகிப்தியருடைய பலத்திலே பலப்படுகிறவர்கள். இவன் கூட ஒட்டிக்கிட்டா, அவன் கூட ஒட்டிக்கிட்டா, இவன் கூட ஒட்டிக்கிட்டா, நீ இயேசு கூட ஒட்டிப்பாரு. அல்லேலூயா.
உன் தலையெழுத்தை மாறும். மூணாவது, நீங்கள் ஆண்டவரை குறித்த ஒரு வெளிப்பாடு, ஆண்டவரை குறித்த ஒரு தரிசனம், உங்களுக்குள்ளே ஒரு தரிசனம், உங்களுக்குள்ள ஒரு வெளிப்பாடு. யார் ஒருத்தருக்கு வெளிப்பாடு சரியா இருக்கோ, கர்த்தரை குறித்த வெளிச்சம் கரெக்டாக இருக்கோ, அவங்களுக்கு திறந்த வாசல். ஆமென். ஒரு அம்மா என்னை பார்த்து கேட்டுச்சு, நான் வியாதியாந்த வந்து பார்த்தீங்களா, அந்த பாஸ்டர்லாம் வராங்க, இவங்களாம் வராங்க. நான் கேட்டேன், நீ வியாதியாந்து என்கிட்ட சொன்னியா? நான் தான் அப்போ சொன்னேனே. எப்போ சொன்னேன்? நான் வந்து நல்லா இருக்கிறேன், கேட்டேன் நல்லா இருக்கிறேன்னா போயிட்டேன். நான் இல்லை, ஊர்லேயே இல்லை. ஏன்னா புரியுதாங்க உங்களுக்கு? நிறைய பேர் வாழ்க்கையில் இந்த வெளிச்சம், பாஸ்டர் யார், ஒரு வேலை என்ன பண்ணுறாரு, ஆண்டவர் யார், அவருக்கு என்ன பண்ணுறாரு தெரியாது. அவங்க மண்டல இருக்கிறதுலாம் நாய் கக்கிற மேலே கக்கினே கிடைக்க வேண்டியது தான். குறை சொல்லிக்கிட்டே இருக்கிறது, புலம்புறதே வேண்டாம் தான். உங்களுக்கு உங்கள் வெளிச்சம் இல்லைன்னா, நீ யாருன்ற வெளிச்சம் இல்லைன்னா, தேவன் யார் வெளிச்சம் இல்லைன்னா, ஊழியக்க ஏன்னா இத்தனை வருஷம் பாடிங்க என்னை யாருன்னே புரியாது. நிறைய பேர் இருப்போம், மர்மமாகவே இருப்போம். ஆமாம், புரிதல் இருந்தால் உங்கள் வாழ்க்கையில் வாசல்கள் திறக்க ஆரம்பிக்கும். ஆமென். நாலாவது, இந்த பேதுரு வாழ்க்கையில அற்புதம் செய்த திறவுகோலை கையிலே கொடுத்ததுக்கு இதே மத்திய 26:75 படிக்கும் போது பேதுரு மனம் கசந்து அழுதான. பாருமா, நம்ம யாரும் ஓகிஸ்தாரன் கிடையாது, யோகிஸ்தாரன் கிடையாது. உள்ளே வந்து பார்த்தேன், ஒரு நேரம் வந்து கை தட்டுறது, வந்து முட்டி போட்டு உன்னை சுத்திகரிக்கணும், உன்னை தாழ்த்தணும், உன் பாவத்தை அறிக்கையிடணும். அதுதான் சர்ச்சைக்கு சீக்கிரம் வரணும். ஆமென். திருட்டு பையன் மாதிரி வரக்கூடாது, திடீர்னு வந்து பூந்துக்கூடாது. 7 மணிக்கு 6 எது மணிக்கு வரணும், 8:30 மணிக்கு 9 மணிக்கு வரணும். அப்படி தானே? கம்பெனிக்கு போய் போகிறேன், ட்ரெயினுக்கு போய் போகிறேன், ஃப்ளைட்டுக்கு போய் போகிறேன். நீ எத்தனை ஆள் பெரிய டாப்பு டக்கர் அதை கூட தூக்கி போட்டு போயிட்டே இருக்கும், ஃப்ளைட்டு போயிட்டே இருக்கும், ட்ரெயின் போயிட்டே இருக்கும். சர்ச்சு மட்டும் தான் என்ன பண்ணுது? ஆமென். அல்லேலூயா. ஏன் ஆண்டவர் நம்ம கையில் ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கல? சபை குறித்து அலட்சியம், ஊழியத்தை குறித்து அலட்சியம். அந்த சங்கீதம் 106:24 சொல்லுது, இச்சிக்கப்பட்ட தேசத்தை அலட்சியம் பண்ணினார்கள். என்னதுங்க இது? சபையை அலட்சியம் பண்ணக்கூடாது. நீ என்ன பரபரப்பா வர கவனி, ஏன் உன் கண்ணு மேஞ்சிக்குது கவனிங்க, ஏ பார்த்துருக்குது. இச்சிக்கப்பட்ட தேசத்தை என்ன பண்ணாங்களாம்? அலட்சியம் பண்ணிட்டு இருந்தாரு. என்னவோ விதியே. இப்போ குழந்தைக்காக உட்காந்துக்குது, வரணுமா வேணாவா? வசனத்தை கேளு. நாட்டு பார்த்தா முட்டாய காடி மோட்சி பார்த்துருந்தேன். குழந்தைனா அதை போகத்தான் செய்யும், வரத்தான் செய்யும். பாரு, ஆமாவா? என்ன இருக்கா? மண்டியில் இருக்கா? இருக்கா? மனம் திரும்புதல் இருக்கா? அர்ப்பணிப்பு இருக்கா? ரியலைஸ் பண்றியா? நீ உணர்றியா? நீ யாருன்னு உணர்றியா? நீ போற வழியை உணர்றியா? பேதுரு இயேசுவை சபித்தான், சத்தியம் பண்ணான், மறுதலித்தான். ஆனா ஆண்டவருடைய வார்த்தை உள்ள போனவனே அவன் மனங்கசந்து அழுதான். அதான் சொன்ன, யூதாஸும் அழுதான், பேதுரும் அழுதான். யூதாஸ் என்ன பண்ணா? மனம் திரும்பவில்லை, அவன் பாவத்திலே சூசைட் பண்ணி செத்துட்டான். பேதுரு மனம் திரும்பினான். இவன் தாண்டா. ஏன்னா ஸ்திரீடத்தில் பிறந்த எல்லாரும் பாவிகள் தான். ஏதோ ஒருத்தன் குடிக்கிறான், ஒருத்தன் விபச்சாரம் பண்ணுறான், ஒருத்தன் பெருமையாக இருக்கான், ஒருத்தன் கோவப்படுறான், ஒருத்தன் பொய் சொல்கிறான், ஒருத்தன் கலகம் பண்ணுறான். இயேசுடைய பார்வையில் எல்லாமே பாவம். ஆமென். அந்த பாவத்துக்கு எவன் ஒருத்தன் உணர்ந்து மன்னிப்பு கேட்டு மனம் திரும்புகிறானோ சொல்லுவார், இவன் தாண்டா. திறவுகளை கொடு. இவன் தன் நிலையை உணர்கிறான். நிறைய பேர் தான் நிலையை உணர மாட்டான், அட்வைஸ் பண்ணுவான், வாயை திறந்து அட்வைஸ், இப்படி இரு அப்படி இரு, ஜெபம் பண்ணு, பாட்டு சத்தியம் சொல்லுவான். அவன் வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை வரட்டும் என்ன பண்ணுவான்? போய் வைக்க போகிற தலையை ஒன்று அது கிடப்பான். ஆமென். 5வது, பேதுருக்கிட்ட கொடுத்த டெஸ்ட்டில் ஒரு டெஸ்ட்டு, பேதுருவே என் மேல் அன்பா இருக்கிறாயா? இந்த சின்ன கூட்டம் கிறிஸ்து மேல ஒரு ஆழமான அன்பு இருந்துச்சுன்னா இந்த கூட்டத்தை கர்த்தர் வேற மாதிரி கொண்டு போவார். நம்ம அன்புலாம் எது மேலே இருக்குது? மல்லியை பார்த்து கூப்பிட்டேன், யூத் படி வானா, பாஸ்டர் மேலேயும் அன்பு இல்லை, சர்ச்சி மேலேயும் அன்பு இல்லை, ஆண்டர் மேலேயும் அன்பு இல்லை. என்னவோ தூள் போகடா மாதிரி வாழுது. தூள் போகடா என்ன பண்ணுவாங்க? விலை இல்லை, கொசுரு. தூள் போகடா கேட்டிருக்கேன் கடையில் போய்? தூள் போகடா கேட்கல நம்ம காதில். வச்சு இல்லை, தூள் போட உடஞ்சி போனது. நீ வச்செல்லாம் கொடுக்க மாட்டேன், அது உடஞ்சி போயிருக்கோம். தூள் போகடா அது விலை கிடையாது, கொசுரு. நீ தூள் போகடா இருக்க ஏசு விரும்பல, மதிப்புக்குரியவனா இருக்க விரும்புகிறோம். எப்போ தெரியும் மாறும்? கிறிஸ்து மேலே இருக்கிற அன்பு. ஆமாம். பணம் வரும், பேர் வரும், புகழ் வரும்,
எங்கள் 4 நாள் என் கூட புகா ஆள்பட்டத்தை கேட்டுப்பார். எத்தனை பாஸ்டர் எது மேலே அன்பு இருக்காங்கன்ட்டு. பணம், பெருமை. கிறிஸ்து மேலே ஒருத்தருக்கு அன்பு இருந்துச்சுன்னா இந்த உலகத்தில் வருகிற மேன்மையெல்லாம் ஒன்றுமே கிடையாது. ஆமாவா? உன்னை திட்டினாலும் நீ ஓடுவ, உன்னை புகழ்ந்தாலும் ஓடுவ, நீ நஷ்டப்பட்டாலும் ஓடுவ, உனக்கு லாபம் வந்தாலும் ஓடுவ, ஒன்றும் உன்னை டிஸ்டர்ப் பண்ணாது. ஆமே. நம்ம அன்புலாம் உலகத்தில் பிள்ளைங்க மேலே, பிள்ளைங்க இப்போ சரியில்லை தான் ஏசிக்கிட்டு வந்திருக்கிறேன். பிள்ளைங்க நல்லா இருந்தா பிள்ளைங்க பின்னாடியே போயிட்டு இருப்பேன். புருஷன் நல்லவனாக இருந்தால் தானே பண்ணியிருப்பேன், ஏசிக்கிட்டு வந்திருக்க மாட்டேன் நீ. ஆமாம், உன் பொண்டாட்டி நல்லவனாக இருந்தால் ஏசிக்கிட்டு வந்திருக்க மாட்டேன். அரைகுறை பக்தி, வேறு வழி கிடையாது, கொஞ்ச நாள் சேசி உட்காந்து. ஆமே. கிறிஸ்துவை நான், அதாவது என்னை விட மனைவியாவது தாயாவது தகப்பனையாவது நேசிக்கிற எனக்கு பாத்திரன் அல்ல. என்ன அர்த்தம் தெரியுமா? நீங்கள் உங்களுக்கு ஒரு முளை வச்சிருப்பார், மனைவி மூளை வச்சிருப்பார், பிள்ளைங்க மூளை வச்சிருப்பார், புருஷன் மூளை வச்சிருப்பார். ஏன் தெரியுமா? அவர் பின்னாடினா கொஞ்ச நாள் வருவியா, அவரை நம்புவியா? அவன் அடிச்சிட அடியில் உன் கண்ணில் கண்ணீர் வந்து, ஆமே அன்பே அவன் திட்டல, ஆமே உம்மை விட யாரும் இல்லை. நம்ம அன்பு அப்படிதான் இருக்குது, சும்மா. ஆமாவா? பவுல் எழுதுறார் 2 கொரிந்தியர் 5:14, கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார்? கிறிஸ்து அன்பை என்னை நெருக்கி ஏவுகிறது. எவனமா? அல்லேலூயா. நீங்க ஒரு தீர்மானம் பண்ணு, ஜீசஸ் ஐ லவ் யூ. அவன் ஏமா ஜபத்துக்கு வரலன்னு கேட்டேன். நான் வேலைக்கு போறேன். அப்ப வேலைக்கு போனா ஏசு விட்டுருவியா? வேலைக்கு போனா ஏசு விட்டுருவியா? அப்படி தண்ட சோறதான் வீட்டில் உட்காந்துருக்கணும். ஆமே. அல்லே. அதுதான் வேலை வேணும் ஜோம் பண்ணுவாங்களாம். வேலை கட்ச பிறகு மாஸ்டர் உனக்கே தெரிய வேணாவா, உனக்கே அறிவு வேணாவா, வேலைக்கு போயிட்டு வரணும், டயர்ட் ஆகிடாது. அது ஆர்டர் பார்ப்பார், 1 மாதம் பார்ப்பார், 2 மாதம் பார்ப்பார். எங்கள் அம்மா அடிக்கடி சொல்லும், எரியத்தை பிடுங்கன்னா கொதிக்கிறது அடங்கம்மா. ஏம்மா எரியத்தை பிடுங்கன்னா ஏமா ஓலை கொதிக்குது, நீ பைத்தியா, நெருப்பை கட்டை ஏற்றி வெளியா, ஓலை தானா அடிக்கிட்டா. ஓலை கொதிக்கும் போது நட்டி ஓலை கொதிக்கிற மாதிரி கொதிக்கிறனால பார்த்தியா, இந்த கொத இது கொதிக்கும். ஆர்டர் பார்ப்பார், இது சரிப்பட்டு வராது, இது என்ன பண்ணது, எடாத கொல்லிக்கட்டி எடு அடைக்கிட்டு. ஏன்னா புரியுதா? வேலை, பணம், உலகம் எல்லாம் ஒரு கையில் இருக்கிறது. 1 நாளாகும் 12:29 சொல்லுது, 29 சொல்லுது, உலகத்திலே வந்த ஆக சொல்லுது பாருங்க, எந்த மனுஷனையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் கரத்திலே ஆகும். புரியுது? எந்த மனுஷனையும் சொல்லு, எந்த மனுஷனையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உன் கரத்திலே ஆகும். கீழே பிடிக்குது, மேலேருந்து ஆரம்பிக்குது. ஐஸ்வர்யமும் கனமும் உமா, நீ என்ன தான் நைட் டியூட்டி போய் நைட்டி போட்டுன்னு போய் எது பண்ணாலும் நடங்க. ஆமாம், கேட்குதாப்பா? பிஸ்னஸ் கேட்குதா? போன சேர்ந்து ஓடுற ஜபத்துக்கு அவர் தொழில் மேலே கையை வச்சிட்டார்னா ஒரு பயலாம் உனக்கு விரோதமாக நிற்கவே முடியாது. ஐஸ்வர்யமும் கனமும் உமால உண்டாகிறது. எந்த மனுஷனையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் நீங்கள் உடைங்க, அப்படியே உடைங்க, இயேசுடைய தாழ்த்துங்க, உங்கள் தலையை உயர்த்துவார். அப்போ நமக்கு என்ன வேணும்? பொருள் மேலே எனக்கு என்ன இருக்குது அது மேலே இல்லை, அதை தந்த தேவன் மேலே அன்பு. 119 சங்கீதம் 56 சொல்லுது, உன் கற்பனையை நான் கை கொண்டபடினாலே இது எனக்கு கிடைத்தது. நீங்க சொல்லணும், இது எனக்கு கிடைத்தது. ஆமே. எத்தனை பேர் நீங்க ஆயத்தமாக போறீங்க? ஏசப்பா மேல அன்பு இருக்கா? அன்பு இருக்காங்க? அன்பு இருக்கா? என்ன இருக்கு? ஒரு பாஸ்டிங் போட முடியுதா? ஒரு 12:30 வரைக்கும் நைட் பிரேயரில் 11 வர முடியுதா? இருக்காப்பா? வியாழக்கிழமை ஜெபம், செவ்வாய்க்கிழமை ஜெபம் வர முடியுதா? கிறிஸ்து வேற நம்ம இருக்காப்பா? எலிசா இருக்கு, ஆள் பார்த்து தறி போவே இனிமேல்ட்டு. எலியாஸ் ஆள் பார்த்து ஆள்பட்டு விட்டு போவார், அவள் தான். ஆனால் அவர் வீட்டுக்கு எல்லாரும் வரணும். கரெக்டாக நான் பேச தப்பா? கரெக்டா நான் பேச தப்பா? நான் பேச தப்பா? கரெக்ட் தானே? அப்போ ஏதோ ஒரு விஷயம் இருக்குல்ல நம்ம மண்டையில், அவருக்கு கூட கிறிஸ்துவின் அன்பு. அப்போ நான் நினச்சேன் யார் வீட்டுக்கும் போகக்கூடாது தான். வர வீட்டுக்கும் போவேன், வராத வீட்டுக்கும் போவேன், நல்லவனுக்கும் போவேன், கெட்டவனுக்கும் போவேன். என்னடா உங்கள் மேலே எனக்கு அன்பு இருக்குது, இயேசு மேலேயும் அன்பு இருக்குது. நம்ம இதில் யாரும் கெட்டவங்க கிடையாது. கெட்ட யாரும் இருக்காங்களா?
என் பார்வை யாருமே கெட்டவங்க கிடையாது. சில குணங்களுடைய அங்கே பக்குவப்படாத நிலை, புரிதலில் சரியான புரிதல் இல்லாத நிலை. ஆமாவா? இயேசு நம்மள அன்பா இருக்காரா? ஆமா அக்கா இருக்காரா? நீங்கள் இல்லை, அதை தான் கேட்குறேன். இருக்காரா? அவங்க எங்கள் வீட்டுக்கு வர, அவங்க வீட்டுக்கு வரமாட்டான்னியா? உனக்கு இந்த அன்பு போயிடுச்சுன்னு அர்த்தம். இயேசு அன்பு போயிடுச்சுன்னு அர்த்தம். அதுக்கு தான் ரோமர் 5:5 சொல்லுது, உங்கள் இருதயத்திலே அவர் அன்பு வந்துடணும். அந்த அன்பு எப்படி வரும்? பரிசுத்த ஆவி மூலம் வரும். அந்நிய பாஷை பேசுறியா, கைத்தட்டுறியா, ஸ்தோத்திரம் பண்றியா, என்ன வேலை தெரியுமா? இந்த கடினமான இதயம், பெருமையான இதயம், கசப்பான இதயம், மன்னிக்காத இதயம், ஒருத்தரை குறித்து தவறா புரிஞ்சுக்கிற இதயம் கிறிஸ்துவின் அன்பினாலே நிரம்பணும். ஆமென், அல்லேலூயா. இருக்குது அப்படி பைபிளை படிச்சீங்கன்னா பாப்பா, படி ரோமர் 5:5 படி. நான் இன்னொரு பார்ட் மெசேஜ் இருக்கு. மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவினாலே கிறிஸ்து. கவனிமா, ஏசப்பா அன்பு வந்துச்சாப்பா தம்பி, நீ அந்த வாயில் அவங்கள பற்றி தப்பாக பேச மாட்டேன், பெருமையாக பேச மாட்டேன். ஒருத்தர் நல்லா பாடினா ப்ரைஸ் எல்லாம் சொல்லுவேன், ஒருத்தர் நல்லா வாசிக்க நல்லா இருப்பான்னு சொல்லுவேன். கிறிஸ்து அன்பு இதயத்தை கண்ட்ரோல் பண்ணணும். இந்த பக்கம் ஒரு பொம்மநாட்டி கூட வரல, ஆமேன்னு வரல. இந்த ஒரே ஒருத்தன் அவன் நான் எது சொன்னாலும் ஆமேன்னு பொழுது. அல்லேலூயா. எதனா புரியுதாங்க? ஏசப்பா அன்பு உள்ள வரல, நீ என்னதான் செவி, என்னதான் பாட்டு பாடு, ஐயோ பாச கட்டு கட்டாது, காணிக்க கொடு, வானம் திறக்க அற்புதம் நடக்காது. என்ன புரியுதா? ஹலோ, உன் இதயம் பரிசுத்த ஆவியின் அன்பினாலே, தேவனுடைய அன்பினாலே. உன்னை திட்டுறோம் எப்படி பார்ப்பேன்? காமெடி பீஸாக பார்ப்பேன். உன்னை திட்டி குறை பண்ணி நாசமாக போ. நான் கற்றுக்கிட்ட ஒரு மந்திரம் என்ன தெரியுமா? என் மேலே ஒருத்தர் போராமப்பட்டானா நான் கரெக்டாக இருக்கிறேன்னு அர்த்தம். ஆமாவா? ஒருத்தன் என் மேலே போராமப்பட்டானா நான் முன்னேறி போயிட்டு இருக்கிறேன்னு அர்த்தம். ஒருத்தன் என் மேலே போராமப்பட்டு டீமை சேர்ந்து எனக்கு விரோதமாக பேசுகிறான்னா கர்த்தருடைய கிருபை என் மேலே இருக்குதுன்னு அர்த்தம். எனக்கு புரியுதா உனக்கு? கர்த்தருடைய கிருபை என் மேலே இல்லை, நான் முன்னேறி போல, நான் இருக்கிற இடத்துலையே இருந்தேன்னா என்னை பற்றி எவனை பேச வேண்டிய அவசியமே புரியுதா இல்லையா? அப்போ நான் முன்னேறி போகிறேன்னா எனக்கு குறை பேசுகிறான். அவன் நம்மளால் எல்லாத்தையும் அவங்ககிட்ட இருக்கு. உங்களை யாருன்னா குறை பேசுகிறாங்களா? நீ சொல்லணும் தேங்க் காட், பிரைஸ் எல்லாம். உடனே தூக்கிட்டு போய் தெரியுமாடி சூப்பர்ல, என்னை பற்றி பேசுறதுக்கு உங்களை பற்றி இன்னொருத்த பேசுகிறா, நீ கெத்து தானே? ஆமாவா இல்லையா? நீ அப்படி பழகி பாரு, சூப்பராக இருக்கும், உனக்கு டேஸ்டாக இருக்கும். ஆமாம், முடிச்சிருங்க. கிறிஸ்துவின் அன்பு என்னை சரி. ஏசப்பா அன்பு இருக்காப்பா? இருக்காப்பா? ஏசப்பா அன்பு இருக்கா? என்ன இருக்கா? இந்த அன்பு என்ன படிச்ச ஒன்று நெருக்கணும். ஓடுறான், இதை பண்ணுறான், அதை பண்ணுறான், இப்படி பண்ணுறான். ஏசு அன்பு சும்மா நான் இருக்குதே. அதுதான் பேதுரை பாட்டுக்க, பேதுருவே என் மேல் அன்பா இருக்கிறாயா, நீ என்னை நேசிக்கிறாயா? அல்லேலூயா. யோசனா இருக்கியாமா? எங்கம்மா இருக்கா? சும்மா வேஷதாரிகள், வேஷதாரி வளரும் போதே தெரியும். இதெல்லாம் சுடுகாடு போகிற வரைக்கும் இப்படி தான் இருக்கும், அப்படி தான் இருக்கும். சும்மா வருது, நல்லதுக்காக வருது, நல்ல அப்படி திமிர் பிடிச்சி ஆடுறது மறுபடியும். ஏன்னா ஒன்று வளரும் போதே தெரியும், இதுக்குள்ளே இயேசு அன்பு இருக்கா, உலக அன்பு இருக்கா. ஆமாம், இது தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிதா, அது கீழ்ப்படியாது. அதெல்லாம் திடீர்னு 10 வருஷம் கழிச்சு 5 வருஷம் அப்படிலாம் மாறாது. வளரும் போதே, நீங்களும் வளரும் போதே அவ்வளோதான் உங்கள் கேரக்டர். நாளைக்கு நல்லா இப்போவே 22 வயசுலேயே நீ திருந்தலை, உன்னை 12 11 வயசுல திடீர்னு கிடக்குற, ஒரு மாற்றம் வரல. இனிமேல் வந்து எதிர்பார்க்குறியா? அவன் எதிர்பார்க்குறானா? அவன் நான் சொல்ல ப்ராப்பர்ஸே சொல்கிறேன். இந்த பிரசங்கம் உள்ளே போயிடுச்சு, ஏசு அன்பு உள்ளே வந்துருச்சுன்னா என்ன இப்படி இருக்க மாட்டேன். சுற்றி அந்த 4 பிளேவுட்டு சுற்றி பிளேவுட்டு டப்பரா அவங்க வீட்டுக்கு போய் பாருங்க, ஒரே பிளேவுட்டு தான். புரியுதா நான் பேச? புரியுதாம்மா? ஏசப்பா அன்பு இருக்கா? என்ன பண்ண ஏசு அன்புக்காக? அது எல்லாமே ஆட்டுறதால அதான் பாஷன். ஆனால் கீழ்ப்படி மாட்டோம். சரி, இது ஒரு பார்ட்ஸ். செகண்ட் பார்ட் சொல்லி படிங்க, வசனத்தை படிங்க. அதில் வெளிப்படுத்து 3:8 படி. ஐயோ, வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். சரிதான்.
இப்போ போதும், இப்போ பலத்துக்கு வேண்டப்போ போன வாரம் கிரியை பலன். இதே மாதிரி பலன் சொல்ல ஸ்ட்ராங்க. காலையில் ஒரு அம்மா ஃபோன் பண்ணிச்சு எனக்கு. சொல்லுவா வேணாவா, சொல்லுவா வேணாவா? ஊரம்மோட கதனம் ஆர்டர் பார்த்தாலும் அல்லேலூயா. ஃபோனை பண்ணி, பாஸ்டர் சூப்பு குடிப்பீங்களா? நம்ம வாரம் வாரம் சூப்பு வருது. குடிப்பேன். அது இல்லை, மாட்டுக்கால் சூப்பு காலையிலே கொடுத்து விட்டா நீ என்ன சொல்லிப்பீங்க? சொல்ல அல்லேலூயா. இந்த பலன் கொஞ்சம் புரிஞ்சுட்டீங்கன்னா போதும். ஆமென். நானு புகா ஆல்பர்ட் ரெண்டுமே டஃப் கொடுக்குறாங்க வச்சுக்க. அவங்க நடக்கிறாங்க, கெத்தா நடக்கிறாங்க. எப்படி இந்த ஆல்பர்ட் எங்கன்னா சோர்ந்து போய் உட்காந்துருப்போமா? எல்லாரும் இறப்பு வாங்கிச்சு. ஆமாவா சார், இவ்வளோ டிப்பு நட 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 500 சுகர் கூட 2 நாளுக்கு நீங்கள் 3-6 இருந்தீங்கன்னா போதும், எல்லாம் இறங்கிடும். இப்போ நிறைய பேர் வாழ்க்கையில் பலன் இல்லை. என்ன இல்லை? பலன் இல்லை. ஆவிக்குரிய பலன் இல்லை, மாம்ச பலன் இல்லை. அவங்க ஓடுற ஓட்டத்திலே ஓடிட்டு போகிறான். உலகம் ஓடுது. கொரோனா கொரோனா சொரோனா வரானா எல்லாம் வரும். அந்த உலக போக்கிலேயே நீ போனீன்னா நீ நிமிர்ந்து நிற்கவே முடியாது. ஆமாம். அப்போ ஆண்டவர் எதிர்பார்க்கிற சில பலன் நமக்கு தேவை. ஆமாவா இல்லையா? இப்போ பிரசங்கத்தை கேட்குறியா இல்லையா? கேட்குறியா இல்லையா? உணர்றியா இல்லையா? உணர்றியா இல்லையா? உணரலையா? உணர்றேன். ஆனால் வீட்டுக்கு போன செய்ய முடியுதா? முடியல. உன்னை விட அந்த பிசாசு பெருசாகுதா? உன்னை விட உன்னை எதிர்க்கிற ஆவி பெருசாகுதா? அப்போ உன்னை விட அந்த ஆவி பெருசாக இருக்கிற வரைக்கும் ஒன்றும் பண்ண முடியாது. அதுதான் மத்தேயு 12:28 சொல்லுது, முந்தி பலவானை கட்டினால் ஒழிய. அப்படின்னா நீ பலவானாய் மாறாத வரைக்கும் நீ சாத்தானுக்கு அடிமையாக தான் இருப்ப, பிசாசுக்கு அடிமையாக தான் இருப்ப. வறுமையும் தரித்திரம் ஏழ்மை உன்னை கட்டி வைத்திருக்கும். நிந்தைகளும் அவமானம் உன்னை கட்டி வைத்திருக்கும். சாபங்கள் உன்னை கட்டி வைத்திருக்கும். நீ வேணா உட்காந்து பேனாத்து எழுது, ஜனவரி 1 எழுது. உன் வாழ்க்கையில் எதெல்லாம் சேஞ்சாக இருக்காது. நீ ஆசைப்பட்டிருப்ப, பாடணும், ஜெபிக்கணும், ஊழியம் பண்ணணும், சம்பாதிக்கணும், அதை பண்ணணும், இதை பண்ணணும். நீ எண்ணத்தில் விழுந்தியோ அதுதான் திரும்ப திரும்ப உன்னை பலவீனப்படுத்தி கொண்டே இருக்கும். பிசாசுக்கு தெரியும். ஆமாவா? நீ எப்படி தட்டினா, எங்கே தட்டினா, எங்கே தொட்டா நீ விழுவேன்னு தெரியுமா தெரியாதா? 6000 years எக்ஸ்பீரியன்ஸ், 6000 ஆண்டுகள் சாத்தானுக்கு அனுபவம் உண்டு இந்த பூமியில். உன்னை போல எத்தனையோ பரிசுத்தவனை பார்த்துருக்கான். அதனால தான் கிறிஸ்து தம் ஜனத்துக்கு என்ன பண்ணுவார்? சங்கீதம் 29 கர்த்தர் தன் ஜனத்துக்கு பலம் கொடுத்து அவங்களுக்கு சமாதானத்தை அருள்வாராம். அப்போ நீங்கள் பலப்பட்டவர்களாய் மாறினீங்களா இல்லையா? பலன் இருக்கா? ஆமென். அல்லேலூயா. எபிரேயர்ல 5:12 சொல்லுது, அவர்கள் இன்னும் என்ன பண்ணுறாங்களாம்? மாம்சத்துக்குரியவளாக இருக்கிறபடினாலே அவங்க பலமான ஆகாரத்தை அல்ல, பாலை. நான் கூட ஒரு சில சர்ச்சையெல்லாம் போயிருக்கேன். கொஞ்சம் ஸ்ட்ராங்காக பிரசங்கம் பண்ண வச்சுக்க, ஒன்றும் ஆமேனும் வராது, அல்லையிலேன்னு வராது. ஏழை வீட்டில் இருக்கிற மாதிரியே இருப்பாங்க. எப்படிங்க? ஏழை வீட்டில் எப்படி பாருங்க, நேற்று போனி அக்கா வீட்டுக்கு, சித்தி வீட்டுக்கு, அங்கே எப்படி சிச்சி வர முடிஞ்சுது, சிரிப்பு அந்த கூட அடைக்கணுங்க, முன்ன உட்காரும். ஏழை வீட்டில் என்ன பண்ணோம்? ஒரு அழுகையும் போலமலமாக தான் இருக்கும்ல. சில பிரசங்கம் பண்ணும் போது சில மூஞ்செல்லாம் மாறிடும், சொன்னக்கா மாதிரியே மாறிடும். அப்படியே அப்புறம் ஒளிது பாரு, அப்படி பின்னாடி அப்படியே ஒளியும். ஏன்? அவங்க நல்ல ஆரோக்கியமான வசனத்தை கேட்க பொறுக்காது. அவங்க 2 காமெடி, 2 ஜோக்கு, 2 கதை, ஒரு சிரிப்பு காட்டணும், அப்படியே பக்க பக்க பக்கன்னு நீக்கி பல்ல காட்டும். நம்ம கூட சேர்ந்து அது ஜோக்கு அடிக்கும். ஆமாம். ஏன்னா அங்கே பலமான ஆகாரத்தை உண்பதற்கு ரெடி இல்லை. விட்டு பாரு, 5 கிலோ மாட்டுக்கறியை முறிச்சு தள்ளுது. ஆமாம், முறிச்சு சலிப்பாக வர. ஆமாவா? ஒரே ஒரு மாதம் மட்டும் நான்வெஜ் சாப்பிடாம என்ன அவரன்னு பாரு. நீயே சொல்லுவ நல்லா தான் இருப்ப, ஆனால் நீயே. ஆமாவா? அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் நம்ம இடத்துல ஏதோ ஒன்று எதிர்பார்க்கிறார், ஏதோ ஒரு பலன். உனக்கு லிட்டில் ஸ்ட்ரென்த், கொஞ்சம் பலன் இருந்தும் இருக்கா? கொஞ்சம் பலன் இருக்கா? ஏதோ ஓடுதுங்க, ஏதோ வாழ்க்கை போகுது, எத்தனையோ போராட்டம், எத்தனையோ கண்ணீர். ஆனால் இயேசு விட்டு நான் போகல, விசுவாசத்தை விட்டு போகல. அப்படி இருக்கீங்களா? உங்களுக்கு தான் திறந்த வாசல். ஆமென்.
அவங்களுக்கு பலம் இல்லாதபடினாலே பலமான ஆகாரத்தை இல்லை. அவன் எத்தனை பேர் கோழி, முழு கோழிக்குன்னா தூக்குறதா? முழு கோழிக்கு என்ன பேர்? கிரில் சிக்கன். அது தந்தூரியா? கிரில் சிக்கன். ஒரு 2 பொம்பளை பசங்க வந்து நல்லா ஒல்லியாக வந்து, இது ஒரு முழு சிக்கன், ஒரு முழு சிக்கன் மைனஸ். நான் எனக்கு பக்குன்னு ஆச்சு. மைனஸ்னால் பாதி எடுத்துன்னு போடுவாங்க வந்து நினச்சேன். ஃபஸ்ட் டைம் மைனஸு கேள்விப்படுறேன். பார்த்தா வெள்ளையத்தை வைக்கிறான், முட்டையில் சேர்த்தான். தொட்டாளுங்க கச்சாளுங்க துப்புனாங்கன்னு பார்த்தா இது ஒரு கோழி, அது ஒரு கோழி திருட்டு போயினே. அல்லேலூயா சொல்லுங்களேன். அதை துண்டுறது கூட நமக்கு என்ன இல்லை. சரி, நான் பிரசங்கத்துக்கு போகிறேன். பெரிய பிரசங்கம், அதான் எப்படி பேசுறது தெரியல. சரி வாசிங்க. ஆண்டவர் நமக்கு என்ன பண்ண போறாரா? பலன், உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும், ஆமென், என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடினாலே. சங்கீதம் 84:5 படிங்க. கடகடன் படி 1/4 மணி நேரம் இது எனக்கு. நான் இவ்வளோ அவுட்லைன் மட்டும் சொல்லி முடிக்கிறேன். சங்கீதம் 84. ஹலோ, இது வந்து நிறுத்தி நிறுத்தி படிக்கணும். உம்மிலே பலன் கொள்ளுகிற மனுஷர்கள் என்ன சொல்லுது? நம்ம ஆண்டவருக்குள்ள பலப்படணும். பலப்படுவீங்களா? சொல்லுங்க. அல்லேலூயா. ஒரு 5 பாயிண்ட்ஸ் சொல்றேன். ஒருத்தன் ஆண்டவருக்குள்ள பலப்பட்டா அவன் எப்படி இருப்பான்? அல்லேலூயா. கர்த்தர் அவங்கள பலப்படுத்தணும். ஆமென். என்ன சொல்றேன்? 32 வருஷம் உங்க மூஞ்சிகளை பார்க்கல, பல மக்களை பார்க்குறேன், பலரோடு பேசுகிறேன். ஒரு சிலர்லாம் வளர்ந்து பெருகி இருக்கான், ஆஸ்வதமாக இருக்கான். பார்த்தா நமக்கு ரொம்ப சர்ப்ரைஸாக இருக்கும். ஒரு சிலர் நான் பார்த்த வருஷத்துலேருந்து அப்படியே தான் இருக்குது. ஏன்னா சத்துரு மேற்கொள்ள பலன் இல்லை. ஆமென். ஒரே ஒரு டிச் அடிக்கிறான். ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன். அவங்க அப்பனுக்கு புள்ள சொல்லி தருது. அவன் அடி வாங்கி நிற்கிறான். அப்போ சொல்லிட்டு அந்த பையன் இப்படி, அப்பா இப்படி பண்ணிவிட்டு இதில் அடிக்கப்பா அப்படின்னு இப்படி அடிக்கிறது. ஓகேவா? அந்த வீடியோ வந்து அவன் மூஞ்சிலாம் தொடச்சிட்டு இப்படி அப்படி அடி இருந்து அந்த பாக்ஸில் பண்ணிகிட்டே இருக்கிறான். அப்படி பண்ண அடுத்த சண்டே அப்படி அடிப்பா பாருங்க, ஒரே அடியில் கீழே விழுவோம் பாருங்க. சின்ன பையன் கொடுக்குற ஆலோசனையை அவங்க அப்பா கடைப்பிடிக்கிற வச்சுக்க. அப்போ சத்ருவை எங்கே அடித்தா விழுவான்றது உங்களுக்கு தெரியணும். அதுக்கு தான் கர்த்தர் சொல்கிறாரு, கர்த்தர் தம் ஜனத்துக்கு பலன் கொடுப்பார். இங்கே மாற்றி சொல்லுது, உண்மையிலே பலன் கொள்ள மனுஷன் எப்படி பண்ணாமன்? அவன் பாக்கியவான். ஆமென். நல்லா சொல்லுங்க. அல்லேலூயா. நல்லா சொல்லுங்க. ஆமென். நீங்க ஆண்டருக்குள்ள பலன் கொள்ளணும், சில பிராக்டிஸ்லாம் இருக்கணும். ஆமாவா? நீ சாட்சிக்கு இஷ்டத்துக்கு வர்றது. ஐயா, ஒரு வீட்டை மாற்ற முடியலையா? ஒரு பொருளாதார ரைஸ் பண்ண முடியலையா? சிக்கலே இருக்கிறியா? ஒன்றும் இல்லை, நீ பலப்படலைன்னு அர்த்தம். ஆமென். சில சமயத்தில் ஆர்டர் பண்ணுவார். காற்றும் கடலும் கொந்தளிக்குதா? இயேசு கூட இருக்காரா? சிசிப்பை எழுப்புறாங்களா? ரபி நாங்கள் மடிந்து போகிறோம், கவலை இல்லையா கேட்டாங்களா? ஏசுகிட்ட பதில் வந்துச்சுன்னா வந்துச்சு. என்னண்ணா அண்ணா சொல்லுங்கண்ணா. வாய் அப்படி பப்பா மாதிரி பேசி கிடக்குறேன். என்னவா ஆத்மா விசுவாசியே ஏன் பயப்பட்டீங்க? அதான் தாங்க கேட்டார. முதல்ல கேட்டாரா இல்லையா? அப்ப ஏசு என்ன எதிர்பார்க்கிறாரு? என்ன விசுவாசி சொல்றாரு? டே பைத்தியக்கார பசங்களா, போய் காட்டுற எங்க ஏசப்பா தூங்குறாரு, உங்க அறிவில்லை, சும்மா இரு அப்படின்னு காற்ற சொல்லணும்னு எதிர்பார்த்தார். இவனுங்க என்ன சொல்றானுங்க? நாங்க சாக போறோமே, உமக்கு கவலை இல்லையா? என்ன புரியுதா? என்ன புரியுது? நீங்க விசுவாச புத்தகம்லாம் படிச்சுன்னா எனக்கே அசியமா இருக்க. இவ்வளவு நாள் ஊழிய பண்ற அந்த மாதிரி மழையை நிறுத்திருக்காங்க, செத்தவங்களை எழுப்பி இருக்காங்க, காலை இல்லாத காலை உருவாக்கி இருக்கிறாங்க. அப்படி ஆவிக்குரிய ஒரு பலன். ஆமே. ஹல்லேலூயா. சரி, இன்னைக்கு ஆண்டவர் தம்முடைய ஜனத்துக்கு பலன் கொடுக்க நீங்க இந்த எல்லாத்துக்கும் ஆதினா முதல் உன்னை பலத்தினால இடைக்கட்டு. பலப்படுவதற்கு என்ன வழி? இதெல்லாம் மேற்கொள்ள என்ன வழி? இயேசுவே எனக்கு கிருபை இந்த பாஸ்டர் வார வரும்போது அவர் தான் பெரிய பக்திமான் மாதிரி எங்களை மொக்கையாக பேசிட்டு போகிறான். அந்த ஆள், ஆண்டவரே இதுலேருந்து எங்களுக்கு ஒரு அற்புதம் செய்யுங்க ஆண்டவரே. ரொம்ப ஓராக தான் இருந்தாலும் பேசிக்க நடக்கிறேன், எனக்கு பிடிக்கவே மாட்டேங்குது. வார இப்படியே பண்ணியிருந்தா எங்களுக்கு ஒரு சூடம் வர மாட்டேங்குது, சொரணம் வர மாட்டேங்குது. ஆண்டவர் எங்களுக்கு ஒரு சூடு சொரணம் வர மாதிரி எதனா பண்ணுங்க ஆண்டவரே கேளு. ஆமாவா? அல்லேலூயா. இயேசு அதான் எதிர்பார்க்குறாருங்க. தம்முடைய ஜனங்கள் பலசாலிகளாக இருக்கிறேன்.
வல்லமை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஆமென். 5 காரியத்தை உங்களுக்கு சொல்றேன் பாருங்க. நீங்க முதல் ஆவிலே பலப்படணும். என்னங்க? இந்த ஸ்பிரிட்ல பலன். ஒருத்தன் கவனிமா 6 லட்சம் ரூபாய் லோன் போட்டான். இந்த பத்திரிமேடா தாங்களா சுப்பாய் நகரான்னு தெரியாது, அது நீயா கூட இருக்கலாம், எனக்கு தெரியாது. 6 லட்சம் ரூபாய் லோன் போட்டாங்க. எதுக்கு? வீடு கட்டுறேன்னு போட்டுட்டான். ஒருத்தன் வந்தான், நான் மச்சான் வீடு கட்ட போறேன்னா. அவன் மச்சான்னு சொல்லல, நான் சொன்னா தான் நீ வேற யாரும் நினச்சிப்பீங்க, நான் சொல்றேன். என்ன மச்சான் வீடு கட்ட? ஆமா மச்சான் லோன் போட்டுக்கிறேன். எவ்வளோ போட்டுக்கிறேன்? 6 லட்சம் போட்டுக்கிறேன். எவ்வளோ? ஒன்றும் இல்லை மச்சான், 1/4 கிரவுண்டில் கட்ட போகிறேன். 1/4 கிரவுண்ட் அவன் கணக்கு அறிவா நீ அவன் கணக்கு போடுறான். ஒரு சதுரத்துக்கு 20,000 2,000 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 6x2 எவ்வளோ ஆச்சு? 12 லட்சம். அடப்பாவி, நீ ரூப் வரைக்கும் தான் போடுவேன், அதுக்கப்புறம் உன்னை பூச முடியாது, பெயிண்ட் அடிக்க முடியாது, பிளம்பிங் முடியாது, அப்படியே தான் நிற்கணும்னா. என்னடா சொல்கிறேன்? ஆமாடா, ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 2,000 வச்சுக்கோ. 6x2 12 லட்சம் ரூபா. 6 லட்சம் தான் வச்சிருக்கிறேன். நீ லோனை கட்டுவியா? இதை கடை கட்டுவியா? நான் பக்குன்னு ஆயிடுச்சு. ஒரு வாரம் ஆச்சு. உடனே பொண்டாட்டிக்கு அப்போ தான் தலை சுரியுது. ஏங்க நான் எவ்வளோ நாள் தான் கையிலே துவைக்கிறது? ஒரு வாஷிங் மிஷின் இருந்துச்சு, ஒரு மிக்சி இருந்துச்சு, அந்த கம்மில் ஜிமிக்கை வச்சு எவ்வளோ வருஷம் ஆகுது, அது மூழ்கிடும் போகுதுன்ட்டு அதை போனால் வாங்கினா 2 லட்சம் குறைஞ்சது. அப்புறம் 2 வாரம் ஆச்சு. அவனுக்கு திடீர்னு எங்கள் அக்கா வீடு போகணும் போலங்குதுன்னா போகும்போதே போனான். அவங்க அக்கா பொண்ணு வயசாக இருந்தது. 1/2 சவரம் போடுற ஆள் 1 சவரமாக போட்டான். அப்படியே வச்சு 3 மாதத்தில் 6 லட்சத்துக்கு காலி பண்ணிட்டான். என்ன இல்லை இந்த ஆவில ஒரு பலன் இருக்கணும். ஆமென். சில பீஸ்லாங்கோலியா இருப்பான். எக்ஸாம் பயம் சொல்லலாம் பார்த்தீங்களா? எக்ஸாம் வந்தாலும் பயம் வந்துடும். கல்யாணம் பயம் பார்த்துருக்கீங்களா? கல்யாணம் பேர் பேதியா போகும். சண்டை நான் கோவம் ஜாஸ்தியான கை உதுரும் எனக்கு வார்த்தைலாம். ஒரு சில சண்டை வந்த உடனே இது எல்லாத்துக்கும் என்ன காரணம்னா இந்த ஸ்பிரிட்ல என்ன இல்லை. ஆமே ஹல்லேலூயா. 2 தீமோத்தேயு 1:7 சொல்லுது, அவருடைய ஆவினாலே உள்ளான மனுஷனே நீங்க பலப்படணும். அங்க சொல்லுது, அவர் நமக்கு பயம் உள்ள ஆவியை கூடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்திய ஆவியை தந்திருக்கிறார். அப்ப பலமுள்ள ஒரு ஆவி. ஹல்லேலூயா. ஆமே. உங்க ஆவியில பலன் எல்லாம் நீ எல்லாம் கரையிலே நிற்ப. ரொம்ப ஆழம், மூழ்கிடும், உப்பு தண்ணி குட்டமெல்லாம் என்ன பண்ண சொறி வந்துடும், நீ குதிக்க மாட்டேன். அப்போ ஆண்டருடைய பிரசனத்தை கவனிமா. ஆண்டுடைய பிரசனத்தை உணரணும்னா, உனக்கு இருக்கிற போராட்டத்தை ஜெயிக்கணும்னா முதல் உனக்குள்ளே பாப்பா ஏய் கவனி ஆவிலே நீங்கள் பலப்படவே. சில ஆள் பார்த்தா சும்மா அந்தாதடியாக இருப்பான், சரியான பீஸில் குழந்தை அழகாக தூக்கம் வருது பாரு, அப்படியே சரியான. ஆமேன்னு சொல்லுங்க. இதெல்லாம் புரியுதா நான் பேசுகிறத? நீங்கள் பலசாலியா வீக் பர்சனா? ஒரு விஷயத்தை செய்ய தைரியங்க தான். எனக்கு ரொம்ப பிடிக்கும். இன்னும் ஒரு 4 நாள் பார்ப்பேன். எடுத்துகிட்டு போய் ராஜா ஸ்டோரில் கையிலங்களில் போட்டு போயிட்டே இருப்பேன். வேறு வழி கிடையாது. அந்த பொண்ணு தாண்டி போயினே தாண்டி அதை ஒரு வார்த்தை கேட்டேன். அதை வாங்கிறதுக்கு 3000 ரூபாய்க்கு வக்கீல்ல டூருக்கு மட்டும் துட்டு வந்துச்சா? என்ன இல்லை ஸ்ட்ராங் கிடையாது. முடியல. ஆண்டவரோட கேட்கறது ஒரு சரீரம் பலன் கேட்கலங்க, ஆவில ஒரு பலன். இட் கேன் அவர் உன்னால முடியாது, யூ கேன். ஆமே. யாரால அந்த ஆவில ஸ்ட்ரென்த் ஆகுதோ அவங்க நிற்கிற இடம் வைப்ரேஷன் இருக்கும். அது நம்ம நீ ஆனா பெண்ணா படிச்சவனா படிக்கலாம் தேவையில்ல, நீ உள்ளான மனுஷனை பலப்பட்டியா? த இன்னர் மேன் ஸ்ட்ராங் ஆயிடுச்சா? இன்னர் மேன் உறுதி ஆகுதா? ஏய் என்னடா, நான் கார்லாம் ரிப்பேர் ஆயிடுச்சுன்னா தாறுமாறாக செலவு பண்ணுவேன். எவ்வளோதான் செலவு பண்ணேன் யோசிக்கலாம் மாட்டேன். எப்படி யோசிக்க மாட்டேன்னா, நான் ஆடி காரோடு ஒப்பிடுவேன். அவனை ஆடி காரே 1 கோடி 2 கோடி கார் வாங்குறான், அது ஒரு சர்வீஸ் விட்டாலும் 30,000ன்றான், இன்சூரன்ஸே 50 லட்சம்ன்றான், 20 லட்சம்ன்றான், 20,000ன்றான். அவனை என் கார் இதை கூட நான் சரி பண்ணலனா நீ அப்படி யோசித்து பாருன்னா நீ மலையோடு கம்பேர் பண்ணால் மடுவா தெரியும். ஆமாம். என்னால் எப்படி முடியும்னா முடியாதுங்க. அப்போ ஆவி பலப்பட்டா அது ஆபத்து காலத்திலே நீ சோர்ந்து போவையானால் உன் பலன் நீதிமொழிகள் 24:10 அது கூறுகிறது. ஆபத்துலாம் இல்லாமல் இருக்காது. இப்போ உன் பிள்ளைக்கு நீ கற்றுத்தரணும். என் பிள்ளைக்கு நான் கற்றுருவேன். எங்கள் அப்பா ஒன்று செஞ்சார்னா செஞ்சு முடிப்பார். அவர்
ஒன்று ஸ்டார்ட் பண்ணாரா முடிப்பார். அவரால் சும்மா இருக்க முடியாது. இதுதான் நான் என் பிள்ளை சொல்லி தரணும். ஆமேன்னு சொல்லுங்க. அப்போ உங்கள் பிள்ளைகளுக்கு என்ன சொல்லி தரணும்? எங்கள் அப்பா ஒரு காரிய சித்தி, எங்கள் அம்மா ஒரு காரிய சித்திவாதி, ஒன்று ஆரம்பிச்சாலாம் முடிக்க மாட்டாங்க. அல்லேலூயா. இதுக்கு கர்த்தருடைய பலன் நமக்கு வேணும். ஆமாவா? ஆற்றுல ஒரு கால், என்ன ஆற்றுல ஒரு கால் இப்படி வச்சுக்க, மேட்டில் ஒரு கால், தரையில் ஒரு கால். நிறைய பேர் ஒரு பாதி பக்தி, ஒரு பாதி உலகம், ஒரு பாதி விசுவாசம், ஒரு பாதி அவிசுவாசம், ஒரு பாதி இயேசு, ஒரு பாதி மந்திர சூனி. இன்னைக்கு இந்த நிலைமை தான். நம்ம எப்படி இருக்கோம்? அங்கே நிற்கிறோம். ஒன்று இப்படி போயிடு, இல்லைன்னா இப்படி போயிடு. ஆமே. கிறிஸ்துவின் வல்லமை உங்களுக்குள்ள அது வல்லமையாக இருக்க விரும்புகிறது. ஆமேன்னு சொல்லுங்க. பயப்படாத. பிள்ளைங்க சரியில்லை, பொண்டாட்டி சரியில்லை, புருஷன் சரியில்லை, நீ யாரை பார்க்கணும்னா அவங்களுக்குள்ள சாத்தான இல்லை. நைட்டோட ஒரு பிரச்சனை அப்படி இப்படின்னா நான் அவனை எப்படி அட்டாக் பண்ண தெரியுமா? அடிக்கிறது ரெடி ஆகிறான் பிள்ளைய. நான் சொல்லிட்டாய் துவார சொல்கிறத கவனி. சொல்லு பாஸ்டா, நாளைக்கு அமாவாசை, நீ எதுவும் பண்ணுறாதே, போ, நீ தான் மாட்டிப்ப, அவன் மேலே பேய்க்குது. அவனை எது சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. பேய் சொன்னால் மட்டும்தான். மாமியாருக்கு மருமகளும் சண்டை. இவன் எப்படி சொன்ன கேட்க மாட்டா. இப்படி சொன்ன நல்லா கவனிச்சு பார்த்தியா? அம்மாசி பௌர்ணமிக்கு தான் அவன் மருமகிட்ட சண்டை போடுறா, அவங்ககிட்ட வாய் கொடுக்காத. பார்த்தா பௌர்ணமி ஜெமிக்கு மாமனார் மருமகளும் நிற்கிறாளுக்குப்பா. இல்லைன்னா நான் போயிருக்கணும் சண்டை போட்டு பஞ்சாயத்து பண்ணுறது. ஆமே. ஆவி பலப்படாம, ஆவில கிறிஸ்துவின் வல்லமை இல்லாம நீ இந்த உலகத்தில் வெற்றி பெறவே முடியும். நான் சொல்றது பாதி உண்மையில 100 உண்மைதான். நான் சொன்ன 2 பேரும் அது மாதிரி ஆளுங்க தான். பிசாசு வல்லமையில் இருக்கிறாங்க. அப்போ நீ பலப்படணும்னா கிறிஸ்துவின் வல்லமை உனக்குள்ள இறங்கணும். உள்ளான மனுஷனை எபேசியர் 3 சொல்லுது, உள்ளான மனுஷனே என் ஆவிலே நீ வல்லமையாய் பலப்படு. நிறைய பேர் தொட்ட சினிங்கி, தோட்டத்தில் முள்ளங்கி, வீக் பர்சனாக இருப்பான், ரொம்ப வீக் பர்சனாக இருப்பான், ரொம்ப லஸ்ட் சபல புத்தியாக இருப்பான். அதுதான் 1 கொரிந்தியர்ல 15ஆம் அதிகாரம் 58 வசனம் சொல்லுது. எப்படி படி? சீக்கிரம் படிங்க. ஒரே ஒரு பாயிண்ட் சொல்ல முடிச்சிடறேன். 5 பாயிண்ட் நம்ம அடுத்த வரைக்கும் கவனிப்போம். இப்போ எப்படி சொல்றீங்க? நீங்க உறுதியானவர்களாயும் அசையாதவர்களாயும் கர்த்தருடைய எப்படி இருக்கணும்? தொட்ட சிலிங்க தொட்ட உடனே சில உடம்புல அப்படி கூசம், அப்படி எழுவாங்க, தொட்டோன்னு அடிப்போம். சின்ன விஷயமா கூட அவங்க என்ன பண்ணுவாங்க, ரொம்ப நாள் வருஷத்துக்கு ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி வாடகை வீட்டில் 2005, 2006 நினைக்கிறேன், வாடகை வீட்டில் இருக்கோம். அப்போ என் மனைவி ஐயோ விடாங்க விடாங்க போனோம். தலையில் வண்டு, என்னது முடி பேய், கையை வச்சு பார்த்தா கிளிப்பு, அது தொட்டுக்குது, கிளிப்பு இறங்கிட்டு வந்துக்குது. கையை வச்சோட அந்த மண்டியில் என்ன நான் வந்துச்சு, வண்டா இருக்குமோன்ட்டு எடுத்து காட்டினேன். ஐயோ ஐயோ கத்துற மூஞ்சி குத்தவனே. அவன் என்ன சொல்ல வர, அரண்டவனுக்கு இருண்டதெல்லாம் ஏய் இல்லை இல்லாமல் இல்லை, நீ பயந்துனே இரு. ஐயோ நாளைக்கு வர அம்மாசை டி கட்டம் வந்துருக்கோம், ஜபத்துக்கு வந்துருக்கோம் வந்துருக்கோம் வந்துருக்கோம். ஆமே அல்லேலூயா. மந்திரம் வைக்கிட்டோம், சூனியம் வைக்கிட்டோம், வாங்க எவ்வளோ பேர் வரீங்களோ வாங்க. பயிர் சொல்லி, இந்த உலகத்தில் இருப்பவன் எண்ணில் இருக்கிற இயேசு பெரியவன், பாடுகளோட வறுமையை விட தரித்திரத்தை விட சாபத்தின் இயேசு பெரியவன். என்னை பார்த்து ஏளனமாக பேசுனீங்க, என்னை பார்த்து சிரிக்கிறீங்க. அண்ணாள் சொல்கிறேன், என் வாய் உங்களுக்கு மேலாக எழும்போ. நீங்கள் ஆவியில் பலப்பட்டுட்டா போதுங்க, உங்களை சுற்றி இருக்க சூழ்நிலைகள் அழகாக மாறும். அல்லேலூயா. ஆமே. என் அப்பா ஏசு எனக்காக எல்லாத்தையும் செய்வாருங்க. அவர் என்ன இந்த சத்துரு கையில் கொடுக்க மாட்டார். அவர் சொல்கிறது, என் சிங்கத்தின் வாய்களுக்கு என்னை கத்தர் தப்பி வைத்தா. நீங்கள் ஆவி பலப்பட்டுறணும், உள்ளான மனுஷன் பலப்பட்டுறணும். உள்ள பலப்பட என்ன நடக்க தெரியுமா, வெளியே இருக்கிற சூழ்நிலைகளை மாற்றிடலாம். ஆமே. இப்போ கோலியாத்தும் தாவீதை நிற்கிறாங்க. கோலியாத் எவ்வளோ ஹைட்டாக இருக்கான், எவ்வளோ பலசாலியாக இருக்கான். தாவீது ஒரு சின்ன 16, 17 வயசு பையனாக இருக்கான். சண்டை போட தெரியாது, கத்தி எடுத்து கிடையாது, இராணுவ உடைய உடுத்து கிடையாது. நல்லா கவனிக்கணும். ஆமே அல்லேலூயா.
இந்த உள்ள ஆவி பலப்பட்டா நம்ம முன்னாடி நிற்கிற ஆள் யாரு, அதை பற்றி நம்ம கவலை இல்லை. அவன் பணக்காரனா, படித்தவனா, அறிவாளியா, திறமசாலியா, எத்தனை பேர் நம்மளோட ரேஸுக்கு நல்லா போட்டினாலும் நம்ம தான் ஜெயிப்போம். கை தட்டுங்களேன். ஆமென், அல்லேலூயா. எத்தனை பேர் போட்டிக்கு வரட்டும், எத்தனை பேர் நிற்கட்டும், அத்தனை பேரோடு நான் போட்டி போட ரெடி. ஏன் தெரியுமா? என் சுய அறிவில், சுய பலத்தில் இல்லை, நான் கிறிஸ்துவின் பலத்தில் இருக்கிறேன். இன்னைக்கு சொல்லுங்க, உங்க சுய அறிவு, சுய பலத்தை விட்டுருங்க, ரியாக்ட் பண்ண ஆரம்பிங்க. ஆமென். சாத்தானுக்கு நாங்கள் அடி வாங்கி வாங்கி மங்கால் கூத்துறோம், அப்படியே வடிவல் மாரி. நான் எவ்வளோ அடித்தாலும் தாங்க நிற்காதீங்க. என்ன பண்ணுங்க, விடுதலை சிறுத்தை கட்சிக்கு எல்லாம் தாவுங்க. உங்களுக்கு இப்போது ஆள் சேர்க்கிற விடுதலை சிறுத்தை கட்சிக்கு ஒரு டைலாக், வால் கை மாறினால் வாழ்க்கை மாறும், திமிரி அடி, இது திருப்பி அடி. சொல்லுங்க, தெரியலையே. திமிரி எழு, திருப்பி அடி, அத்துமீறு, அடங்க மறு. என்ன இதெல்லாம்? நீ திருப்பி அடிக்கிற வரைக்கும் பிசாசு என்ன பண்ணுவான்? அடிச்சுட்டு தான் இருப்பான் ஒன்று. ஆமாவா? என்ன புரியுதா? எவ்வளோ அடிச்சாலும் வாங்கின்னு உக்காராத, ஒரு அடி. அதுக்கு பேர் நாக் அவுட். என்ன பேருங்க? ஒரு அடி. அல்லேலூயா. அப்போ நீ பலசாலியாக மாறணும். உன் கணவருக்குள்ளே, மனைவிக்குள்ளே, பிள்ளைகளுக்குள்ளே இருக்கிற இருள், அந்தகாரங்கள் விடாத விடாத. ஜெபம் பண்ணிக்கிட்டே இரு, போராடிக்கிட்டே இரு. அல்லேலூயா. முடிவு சொல்லு. நீ என்ன பண்ணாலும் ரிசல்ட்டு சொல்லு, என்ன பண்ணாலும் ரிசல்ட்டு என் பக்கம் தான் இருக்கும். கையை எதனா தட்டுதா பார்த்தியா? ரிசல்ட் என் பக்கம் தான், வெற்றி என் பக்கம் தான். ஆமாவா? பிசாசு என்னதான் போராட்டம், என்னதான் மனுஷன் போராட்டம், வெற்றி என் சைடு. ஏன்னா இந்த உலகத்தில் இருப்பவனிடம் என்னிலே இருக்கிறவன் பெரியவன். நீ முறிஞ்சு போச்சு, ஆவி முறிஞ்சு போச்சு. ஐயோ, என் தலையதே சரியில்லை, என் தலையதே சரியில்லை, என் பிறந்த நேரம் சரியில்லை, என் புகுந்த வீடு சரியில்லை, ஆதி சரியில்லைன்னா செருப்பால உனக்கு எங்கே தான் போனேன்? நீ இதோ அங்கே பேர் பத்ரிமேடு காட்டு பக்கம் சுடுகாடு தான் வாக்கினி. அங்கே சொல்லுது, அவன் செத்தவர் கூட்டத்திலே தாபரிப்பான் போட்டுக்குது. யாருங்க செத்தவர் கூட்டம்? எது? கல்லறை. ஆமாவா இல்லையா? நம்ம அதுக்காக சாய்ச்சிருக்காரு. அழுது போதும் சொல்ல, நீ அழாதே, நீ அழுது கொண்டிராய். ஆமே. இன்னைக்கு எதுக்கும் மனுஷனுக்கு அரிசி இல்லை, பருப்பு இல்லை, இவன் திட்டினா அவன் திட்டு, அழாத. நீ அழணும்னு முடிவு பண்ண ஜபாரில் அழு. அல்லேலூயா. ஏன்னா உன் கண்ணீரை, என் கண்ணீரை அவர் துடைப்பதற்கு அவர் கண்ணீர் சிந்தி விட்டார், கண்ணீர் சிந்தி விட்டார். ஆமே சொல்லுங்க. இப்போ வீடு கட்டுறியா? இவ்வளோ ஏய் கட்டலாம் விட, அது நான் கோடியா? அது கோடியா? பெரிய இஷ்யூவா? ஆமாம். நீங்கள் கட்டினுக்கிறீங்க, லோனு 7 லட்சம் காலி, லோனு 7 லட்சம் காலி. நானா அப்படிலாம் பண்ண மாட்டேன். 7 லட்சம் தான் வச்சுருக்கும் போது நான் சொன்னேன் மீந்துரும்னு சொன்னேன். இப்போ இல்லை எனக்கு ஏன் அதை எடுத்து உரி பண்ணிக்கிறீங்க? நான் அப்படி பண்ண மாட்டேன். நான் அத்தை தான் ஆசீர்வதிப்பேன், 7 லட்சத்தை ஆசீர்வதிப்பேன். கொடுக்குற ஆண்டு ஆசைப்பாண்டவர். இங்கெல்லாம் பூசி இருக்குது, பெயிண்ட் அடிச்சுக்குது, இங்கே பச்சை கலர் அடிக்கணும், இங்கே மஞ்சள் கலர் அடிக்கணும், இங்கே பார்டர் போடணும், டிராயிங் போடணும். இது பாருங்க, ஒரு சிஎச் சர்ச்சில் பார்த்தேன். இங்கே சாதாரண நினச்சிடாது, இதை கிட்டத்தட்ட 15 லட்சம் ரூபாய் அதை செய்கிறதுக்கு. ஆமாம். அல்லேலூயா. இந்த 2 குஷன் மட்டுமே 9000 ரூபாய். இது 2 ஸ்டூல் இல்லை. இதெல்லாம் கத்துடைய பாருங்க. நான் உட்கார முடியுதா? நேரம் இருக்குது, அதெல்லாம் உட்கார தான் முடியுமா? சர்ச்சில் இருக்கணும், அவ்வளோதான். ஆமேன்னு சொல்லுங்க. இன்னைக்கு ஒரு அம்மா ஒரு சோபா வாங்கி வச்சு பத்திரி சிவாயின சாமிக்கு, அதுக்கு போய் இப்போ ஜோம் பண்ணுவேன். ஆமேன்னு சொல்லுங்க. நீ அதை மலையாக பார்த்தா நீ அதுக்கு முன்னாடி நீ மடுகுவா தான் தெரியுவேன். ஆமே. அந்த மலையை நீ மடுவா பாரு. இதெல்லாம் சப்ப மேட்ரு, இது என்ன அற்பமான மேட்ரு. என் தேவன் வானத்தை திறந்தா, அவர் அற்புதம் செஞ்சா, இதெல்லாம் நீங்கள் அப்படி தான் பார்க்கணும். சாதாரண என்னன்னா நீ சோர்வடையே செய்ய முடியாது, என்னை பலவீனப்படுத்தவே முடியும். ஏன் தெரியுமா? எனக்குள்ள இருக்கிற இயேசு பெரிய. உன் ஆவி எழும்ப ஆரம்பிக்கணும், ஆவி பலப்பட ஆரம்பிக்கணும். அதுதான் 5 பாயிண்ட் மட்டும் படிச்சுட்டு முடிச்சிடறேன். முதல்ல நம்ம ஆவியில் பலன், இதை நான் முடிக்கிறேன், நான் அடுத்த வாரம் கண்டினியூ பண்ணுறேன். 2வது நம்ம விசுவாசத்தில் ஒரு பலன் வரணும். 2வது நம்ம கிருபையில் நம்ம பலன் இருக்கணும், சத்தியத்தில் பலப்படணும். 5வது இந்த மாம்சத்தில் ஒரு பலன். என்ன இருக்கா? மாம்சத்தை கூட என்ன வேணும்? இந்த மாம்சம் ஒரு பலவீனமானு சொல்லமான்னு சொன்னாரா இல்லையா? மாம்சம் பலவீனமானு சொன்னாரா இல்லையா? ஆமாவா இல்லையா? சொல்லலையா? ஏசு மாம்சம் பலவீனம் உள்ளது, ஆவியா உற்சாகம். ஐயோ, உங்களுக்கு தெளிவாக சொன்னதான் சொன்னாரா? சொன்னார். என்னது? இதுக்கு பலவீனமான
எது வேனில் போகிறோம். வேனில் பார்த்தா கரெக்டாக ஆஃபில் வந்து பாதி குடிச்சிட்டு பாதி வச்சுக்கிறான் டிரைவர். நீ பார்த்தியா? பார்த்து நீ காலம் எல்லா இட்டும் இடி பார்க்குறான். அவன் டைலாக் வருது, நம்ம இருக்கிற டயர்டு எடுத்து பாதி குடிச்சா நல்லா இருக்கும் போது. நான் சொன்னேன், அந்த ஸ்க்ரீன் போட்டு மூடுப்பா, அந்த பிராதியை அது பக்கத்தில் ஒரு டவுல் இருந்துச்சு, அது போட்டு மூடு. எல்லாருக்கும் இடரலாகுது இந்த மாம்சம். அது மாதிரி ஆமாவா? பொண்டாட்டி கூட போனால் இன்னொரு பொண்ணை பார்க்க சொன்னோம், புருஷன் கூட போனால் இன்னொருத்தரை பார்க்க சொல்லணும். அவன் நம்ம பைக்கில் போய் இன்னொருத்த பைக்கை பார்க்க சொல்லணும், நம்ம வீட்டில் எல்லாம் இருந்தால் இன்னொருத்த வீட்டை பார்க்க சொல்லணும். இந்த மாம்சம் வீக். இந்த மாம்சத்தை தான் கர்த்தர் பலமா மாற்றுவேன்னு சொல்றாரு. அல்லேலூயா. கிருபை, கர்த்தர் கொடுத்த கிருபை என்ன பண்ணீங்களா? பலசாலியா மாறும். விசுவாசம் இருக்கா? எப்படிப்பட்ட விசுவாசம் இருக்கணும்? அதில் பலமுள்ள விசுவாசமாக இருக்கணும். இதுதான் கர்த்தர் கேட்குறாரு. உனக்கு கொஞ்சம் பலம் இருந்தால் போதும். இந்த பத்திரிமேட்டு என்ன பண்ணுவோம்? ஐயோ அதுவா பத்திரிமேட்டு வித்துருமே, அது நம்ம வித்துரும் வேணாம், பத்திரிமேட்டு வாங்கணும். ஆமாவா? கள்ள மூடலாமா? இது பேர் ஆயத்தமாக இருக்கீங்க? ஆண்டவர் என்னை பலப்படுத்துங்கப்பா. யாரும்போது எதில் பலம் பண்ணணும்? உங்களுக்கு ஒரு சோதனை பாடல நின்று காட்டணும், வென்று காட்டணும். ஆமே. கண்ண முடிய சபா என்னை பலப்படுது. ஹல்லேலூயா. ஆமே. கொஞ்சம் நேரம் தாழ்த்துங்க. எங்கெல்லாம் நீங்கள் தடுமாறுறீங்க, எங்கெல்லாம் பலம் இல்லாமல் போனீங்க, உங்கள் விசுவாசம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? ஒரு அக்காலா தூராபான நீனாக நீ முகரம். ஆமாம், நான் ஒரு வீக் பர்சனாக தான்